Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஜூன் மாதம் 15ஆம் தேதி கர்த்தர் நம்மை இவ்வட்டமாக அழைத்ததற்கு, நம்மை காத்து வழிநடத்ததற்கு நன்றியோடு அவரை ஆராதித்து மகிழ்ச்சியோடு அவரை துதித்து நாம் அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய போஜனத்தில் பங்கு கொண்டு கடைசியாக நாம் அனைவரும் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இந்த நாளில் கர்த்தர் தாமே உங்களையும் என்னையும் அழைத்ததற்காக நாம் அனைவரும் நன்றியோடு நாம் ஆராதிப்போம். இன்றைய நாளில் நாம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் கொடுக்கிறேன். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள். மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 16 வாசித்து பாருங்கள். வரங்களும் தாளந்துகளும் பிரகாசிக்க வேண்டும், மறைக்கப்படக்கூடாது. உங்கள் வரங்கள் மக்களின் வாழ்வில் வெளிச்சத்தை கொண்டு வருவதுடன் அவை தேவனுடைய நன்மைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கின்றன. தேவனுடைய மகிமை ஒன்றே இறுதி லட்சியமாகும். உங்கள் திறமைகளை கொண்டு மற்றவர்களை உங்களிடம் இழுப்பதற்கல்ல, அவர்களை கிறிஸ்துவிடம் வழிநடத்துவதற்கு பயன்படுத்துங்கள். இதுதான் மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 16 வார்த்தைகளுக்கு அர்த்தங்களை கொடுக்கின்றேன். அப்படியாக நாம் அனைவரும் ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, நீர் எனக்கு கொடுத்த திறமைகளின் மூலம் என் வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கட்டும். நாம் செய்யும் செயல்கள் அனைத்தும் உமது அன்பை பிரதிபலிப்பதுடன் மற்றவர்கள் உம்மை மகிமைப்படுத்த வழிநடத்துவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம் அனைவரும் இப்பொழுது ஆண்டவரை நாம் துதித்து மகிழ்ச்சியோடு நாம் பாடி புகழ்வோமாக. I
இப்பொழுது நாம் அனைவரும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கடந்து செல்வோம். நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்கு நான் கூறிக்கொண்டே இருக்கின்றேன். ஆண்டவருடைய வார்த்தையானது ஜீவன் உள்ளது, உயிர் உள்ளது. இதை நீங்கள் மறுப்பதற்கு ஒன்றுமில்லை. அப்படியாக நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய வார்த்தைகளை படித்து பயன்பெறுங்கள் என்று நாளில் நான் உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நாளில் நான் உங்களுக்கு கொடுப்பது அப்போஸ்தலரான பவுலடிகளார் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் 28ஆம் அதிகாரம் 3:31ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். சுவிசேஷம் சபையில் நீடித்து நிற்கும் பணி. ஆண்டவருடைய வார்த்தையானது சபையில் நீடித்து நிற்கும். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசுவை குறித்து வைக்கப்பட்டிய விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தார். பவுலின் பேச்சும் செயலும் தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டிருந்ததாம். ரோமர் நகரில் உள்ள அனைவரும், அதாவது கிறிஸ்துவை பற்றி கேள்விப்படாதவர்களையும் மேலும் தேவனை பற்றி அறிய விரும்புபவர்களையும் ரட்சிப்பின் பாதையில் கொண்டு சென்ற பரிசுத்த ஆவியானவர் உதவினார். பரிசுத்த ஆவியானவரின் கிரிகைகளும் நற்செய்தி அறிவிக்கும் பணியும் காலத்தின் முடிவு வரை தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்பதே தேவனுடைய நோக்கமாகும். விசுவாசிகள் இதை தொடர்ந்து செய்து வர வேண்டும் என்பது அவரது கட்டளை. படித்து பாருங்கள். அப்போஸ்தலர் நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 17 21 வாசித்து பாருங்கள். மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரம் 18 20 வாசித்து பாருங்கள். ஒரு சபை தேவனுடைய திட்டத்தின்படி எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை இப்பகுதி தெளிவாக நமக்கு விளக்குகிறது. நாம் நமது பற்றுறுதியை பிறருக்கு சொல்லிலும் செயலிலும் வெளிப்படுத்த வேண்டும். மற்றவர்கள் கிறிஸ்துவை பற்றியும் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியும் அறிந்து விசுவாசிக்க ஊக்கமாய் உற்சாகமாய் உழைக்க வேண்டும் என்பதே அறைகூவல். பெந்தகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவரை நிறைவை பெற்ற 120 பேர் கொண்ட ஒரு சிறிய கூட்டத்தின் மூலம் எருசலேம் துவங்கி ரோமாபுரி வரை கிறிஸ்துவின் சுவிசேஷம் பரவியது என்றும் சபைகள் ஏற்படுத்தப்பட்டது என்றும் பரிசுத்த ஆவியானவர் செய்த வல்லமையான கிரிகைகளையும் நாம் கண்டறிந்தோம். பரிசுத்த ஆவியானவரின் கிரிகைகளும் கிறிஸ்துவின் சுவிசேஷமும் உலக முடிவு வரை தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாகும். இது நமக்கு ஒரு முன்மாதிரியுமாகும். விசுவாசிகளின் உண்மை தன்மை, சத்துருக்களின் எதிர்ப்புகளின் மத்தியில் சுவிசேஷத்தின் வெற்றி சபைகளிலும் விசுவாசி மக்கள் மத்தியிலும் செயலாற்றும் பரிசுத்த ஆவியானவரின் சான்றுகளாகும். தொடர்ந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிப்பதும் உபதேசிப்பதும் நமது கடமையாகும். அதனால் நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கூறுகிறேன், ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை படித்து பயன்பெறுங்கள். உங்களுக்கு கர்த்தர் உங்கள் தேவைகளை இரட்டிப்பாக கொடுப்பார். நமக்கு ஒப்புவிக்கப்பட்ட சுவிசேஷத்தை காத்துக்கொண்டு வார்த்தையிலும் செயலிலும் அதற்காக போராட வேண்டும். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 13 15 வாசித்து பாருங்கள். 4ஆம் அதிகாரம் 2 5 வாசித்து பாருங்கள். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 வாசித்து பாருங்கள். போராடுவது என்றால் பரிசுத்த ஆவியானவரோடு சேர்ந்து உண்மை விசுவாசத்தோடு நிற்க வேண்டும் என்பதே அதன் அர்த்தமாகும். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 17 15ஆம் அதிகாரத்தில் 26 27 16ஆம் அதிகாரத்தில் 13 வாசித்து பாருங்கள். சந்தோஷத்தோடு விசுவாசிகளாகிய நமக்கு
இதுவே அறுவடையின் காலம், இப்பொழுதே அனுகிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2இல் வாசித்து பாருங்கள். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வது நம்முடைய பொறுப்பாகும். ஆதிகால விசுவாசிகளிடையே பரிசுத்த ஆவியானவர் சொன்னவைகளையும் செய்தவைகளையும் சீர்தூக்கி பார்த்து நிறைவேற்றுவது நமது பிரதான பணியாகும். நம்மில் சபையில் தெய்வீக வல்லமை செயற்படுவதை உறுதி செய்வதே தேவ ராஜ்யமாகும். தேவன் தமது ஆளுமையை நம்மில் தொடங்குகிறார். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 23இலும் 20ஆம் அதிகாரம் 22இலும் வாசித்து பாருங்கள். அவர் வல்லமையோடு இந்த உலகத்திற்கு வரப்போகிறார். ஏசாயா 64ஆம் அதிகாரம் 1இலும், மார்க்கு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 1இலும், 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்கள். தேவனுடைய ஆளுகைக்கு அடிபணிவதா இல்லையா என்பது நம் ஒவ்வொருவரும் தீர்மானிக்க வேண்டிய தருணம் இது. ஏசாயா 52ஆம் அதிகாரம் 7இல் வாசித்து பாருங்கள். பவுலை போல எந்த சூழ்நிலையிலும் தேவனின் கரத்தில் நாம் ஒப்புவிப்போமானால் தேவன் அந்த சூழ்நிலையை தம் கரங்களில் எடுத்துக்கொண்டு தமது நாமத்தை நிச்சயம் மகிமைப்படுத்துவார். பரிசுத்த ஆவியானவருடைய ஒழுங்கின்படியும் ஆலோசனைப்படியும் நடத்துதலின்படியும் கடைசி கால சபை செயல்படுமானால் சபையானது பூரணமாக்கப்பட்டு கர்த்தரின் ரகசிய வருகைக்கு ஆயத்தமாகும். நாமும் கிறிஸ்துவோடு பரலோக வாசஸ்தலத்திற்குள் பிரவேசிக்க போகிற நாளை ஆவலாய் வாஞ்சியோடு நாம் அனைவரும் நாடுவோமாக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் அனைவரும் அப்போஸ்தலரான பவுலடிகளாரை போல நாம் வாழ வேண்டும் என்றால் அவர்களோடு நாம் கொஞ்சம் கடுகளவாவது நாம் ஆண்டவருடைய வார்த்தையை படித்து பிறருக்கு நாம் பிரசங்கிக்க வேண்டும் என்று இன்றைய வசனம் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது. கர்த்தருக்கானே வரைபவர்களையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் அனைவரும் காலைக்கு கடந்து செல்வோம். பிறகு ஆண்டவருடைய போஜனத்தை நாம் பங்கு கொள்வோமாக.
வானக தந்தையே, நீ மெய்யாகவே தூயவர், புனிதர்க்கெல்லாம் ஊற்று. ஆகவே உன்னுடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக அவர் மாறுபட மனம் வந்து கையில் வைத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் என்றார். அவ்வளனே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சித்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். நாம் அனைவரும் நம் பாவங்களை ஆண்டவரிடத்தில் சமர்ப்பித்து அவருடைய திருவுடலின் திருத்தத்தில் பங்கு கொள்ளும் பிள்ளைகளாக நாம் ஒருமனப்பட்டு ஒரு போஜனத்தில் பங்கு கொள்வோமாக. இப்பொழுது நாம் நன்றியோடு அவரை துதித்து பாடுவோமாக.
அப்போஸ்தலர் புத்தகத்தை படித்து முடிக்கும் போது எங்கள் இருதயங்கள் நன்றி உணர்வினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் நிரம்பி உள்ளன. அப்போஸ்தலரான பவுல் எழுதிய 28ஆம் அதிகாரத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த கடைசி வசனம், பூமியின் கடைசியில் பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க உமது குமாரன் தம்மை பின்பற்றுபவர்களுக்கு கொடுத்த மகத்தான கட்டளையை எங்களுக்கு நினைவூட்டுகிறது. தைரியமாகவும் பயமின்றியும் நற்செய்தியை பகிர்ந்து கொள்ள ஆர்வமும் உற்சாகமும் நிறைந்த ஆவியால் எங்களை நிரப்பும். பிதாவாகிய தேவனே, இயேசு கிறிஸ்துவே ஒரே வழியும் சத்தியமும் ஜீவனமானவர் என்று கேட்டபோது மாற்றமடைந்த விக்கிரக வழிபாட்டுக்காரர்களான எங்கள் முன்னோர்களை அடைய ஒரு தரிசனத்துடன் இந்த வாழ்க்கையில் வந்த மிஷனரிகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். கர்த்தாவே, பரிசுத்த ஆவியின் உதவியாலும் வழிகாட்டுதலுடனும் நாங்கள் சுவிசேஷங்களை பற்றி மேலும் விரிவாக கற்றுக்கொள்ள தொடங்கும் போது அதிக ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் உமக்கு சேவை செய்ய நாங்கள் எங்களை மீண்டும் அர்ப்பணிக்கிறோம். ரட்சிப்பு சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் எங்கள் கர்த்தருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உரியது. எங்கள் அன்பான கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நாம் அனைவரும் கண்களை மூடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்யம் ஐக்கியமும் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் யாரெல்லாம் இந்த யூடியூப் சேனலை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்களோ ஆண்டவருடைய வெளிச்சமானது உங்கள் மேல் பிரகாசமடையத்தக்கதாகவும் ஆண்டவர் வரும் மட்டும் உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும் சந்தோஷம் சமாதானம் என்றென்று நிலைத்திருப்பதாக. ஆமென். May God bless you. ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.